பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மோசே பெரியவனாய் பார்வோனின் அரண்மனையில் வாழ்ந்த காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடினான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மோசேவினுடைய இருதயம் பரிதபிக்கிற இருதயம், நன்மை செய்கிற இருதயம். எனவேதான் தன்னுடைய சகோதரன் பாடுபடுவதை பார்த்து, கஷ்டப்படுவதை பார்த்து, அடி வாங்குவதை பார்த்து, கண்ணீர் விடுவதை பார்த்து உதவி செய்கிறான், நன்மை செய்கிறான். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து அந்த காரியத்தை செய்கிறான். ஆனால் அந்த காரியத்தை அந்த சகோதரனே வெளிப்படுத்தி விடுகிறான். மீண்டும் தன் சகோதரர்களுக்குள்ளே சண்டை போடும் போதும் மோசேயின் இருதயம் பரிதபிக்கிறது. ஆனால் காரியம் வெளிப்பட்டதால் தப்பி ஓடி வனாந்தரத்திற்கு செல்கிறான். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பரிதபிக்கிற இருதயத்தோடு பிறருக்கு செய்கிற நன்மைகளும் உதவிகளும் அதை பெற்ற நம்முடைய நண்பர்களே, சகோதரர்களே நம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துவார்கள். மனிதர்கள் நம்மை குறித்து வெளிப்படுத்தும் காரியங்கள் நம்மை வனாந்தரத்திற்கு இழுத்து செல்லும், கொண்டு செல்லும். நாம் நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் என அவர்களுக்கு நன்மை செய்கிறதாக செய்கிற பாவமான காரியமும் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும். நாம் யாருடைய நன்மைக்காக அந்த காரியத்தை செய்தோமோ அவர்களே அதை வெளிப்படுத்தி நம்மை குற்றப்படுத்தி நம்மை வனாந்தரத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியில் தரிசனமாகி அதை கிட்டே போய் உற்று பார்த்த மோசேயின் காரியத்தை கர்த்தர் கூப்பிட்டு உயர்த்தினார், பேசினார். ஆம், கர்த்தர் நமக்காக பேசுவார், நம்மோடு கூட பேசுவார். எனவே தேசத்துக்காக, நம்முடைய ஜனத்திற்காக, நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக பரிதவிக்கிற, உதவி செய்கிற, நன்மை செய்கிற நம்மை மனிதர்கள் வனாந்தரத்திற்கு அனுப்பி வைத்தாலும் வனாந்தரத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிற, கூப்பிடுகிற நம்முடைய சத்தத்தையும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய காரியத்தையும் கர்த்தர் கேட்டு கர்த்தரே நமக்காக பேசுவார். கர்த்தர் நம்மோடே கூட பேசி நம்மை உயர்த்தி வைத்து நம்மை கொண்டு அநேக அதிசய அற்புதங்களையும் உதவிகளையும் செய்ய வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தேசத்தின் மேல், எங்களுடைய ஜனத்தின் மேல் பரிதவிக்கிற எங்களுடைய காரியங்களின் நிமித்தம், பிறருக்கு உதவி செய்கிறதின் நிமித்தமாக எங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளிலும் அதனால் எங்களுக்கு ஏற்படுகிற இழப்புகளினாலும் எங்களுடைய நற்பெயர்களையும் பணத்தையும் பொருளையும் இழந்து சில சமயங்களில் நாங்கள் படுகின்ற நிந்தை அவமானங்களாலும் அவைகளுக்கு பயந்து ஓடுகின்ற இந்த வனாந்தர வாழ்க்கையில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் காரியத்தின் நிமித்தம் நீர் எங்கள் இருதயத்தை அறிந்து ஆராய்ந்து எங்களுடைய உண்மையின் நிமித்தமும் நீதியின் நிமித்தமும் உமக்கு பயப்படுகிற பயத்தின் நிமித்தமும் எங்கள் மேல் மனமிறங்கி எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.